மொடக்குறிச்சி அருகே பெரும் பரபரப்பு. எஸ்கேஎம் நிர்வாகத்திற்கு 72 மணி நேரம் கெடு வைத்த விவசாயிகள். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே உள்ள நஞ்சை ஊத்துக்குழியில் செயல்பட்டு வரும் எஸ்கேஎம் நிறுவனத்தில் இருந்து சாயக்கழிவு நீர் வெளியேறியதால் காளிங்கராயன் கால்வாயில் உள்ள பல லட்சம் மீன்கள் செத்து மிதந்துள்ளன. கால்நடைகள் மற்றும் விவசாய நிலங்கள் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதால் விவசாயிகள் கொந்தளிப்பு. எஸ்கேஎம் நிறுவனத்தை 72 மணி நேரத்திற்குள் மூடவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என காளிங்கராயன் பாசன விவசாயிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். ஈரோடு கரூர் நெடுஞ்சாலையில் விவசாயிகள் கூடியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக உள்ளன. காலையில் பார்த்தீங்கன்னா காளிங்கன் வாய்க்காலில் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு மீன்கள் லட்சக்கணக்கான மீன்கள் சேர்த்து மேந்து 20 கிலோமீட்டர் போயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் விவசாயிகள்லாம் பார்த்துட்டு எதனால் இந்த ஏற்படுன்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் போய் தொழிற்சாலைகளால் இந்த மீன் இறந்துருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து விவசாயிகள் ஒரு குழுவாக ஒவ்வொரு இடத்துல ஆய்வு பண்ணிட்டு வந்தோம்ங்க. ஆய்வு பண்ணிட்டு வரும்போது ஈரோட்டுக்கு கரூருக்கு மிடில் இருக்கக்கூடிய சாவடிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்கேஎம் தீவன தொழிற்சாலையில் இருந்துங்க ஒரு அளவு கடந்த இன்னைக்கு டிடிஎஸ் லெவலில் அந்த டிடிஎஸ் மீட்டர் எரர் காட்டுதுங்க. அந்த எரர் காட்டக்கூடிய அளவுக்கு அளவு கடந்த ஒரு கெமிக்கல் தண்ணி அவங்க நைட்டு எடுத்து விட்டாங்க. 16 மணி நேரமாக தொடர்ந்து ஒரு வினாடிக்கு 170 கியூசஸ் அளவுக்கு அந்த காளிங்கன் கேனல் அவங்க கலந்துருக்குறாங்க. இதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 to 40 கிலோமீட்டர் கேனல் இருக்கிற மீன்கள் இறந்துருக்குதுங்க. இது சம்மந்தமாக மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கு தகவல் கொடுத்தோம். அவங்க மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தகவல் கொடுத்து மேல் நடவடிக்கைக்காக ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் அனைவரும் அதுக்காக நான் காத்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாசு ஏற்படுத்தக்கூடிய எஸ்கேஎம் தீவன தொழிற்சாலையில் வர்ற புதன் மாலை 6 மணிக்கு, அதாவது 72 மணி நேரம் கெடு கொடுத்துருக்குறோமுங்க. அந்த கெடுவுக்குள்ளே அந்த தீவன தொழிற்சாலை மூட உத்தரவிடணுங்க. அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை காலையில் விவசாயிகள் ஆளை வச்சு அதுக்கு உண்டான மேல் நடவடிக்கை நாங்கள் விவசாயிகள் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறோங்க. சேது காளிங்கன் பாசன விவசாய சங்க தலைவருங்க.